சிஎஸ்கேவோட ஓவர்சீஸ் காம்பினேஷன் பார்ட் 4 இந்த சீரீஸ் கிட்டத்தட்ட ஒரு முடிவுக்கு வரப்போகுது கைஸ். ஏன்னா இதில் மொத்தம் பார்ட் 5 வரைக்கும் தான் இருக்குது. ஓகே கைஸ், ஓவர்சீஸ் காம்பினேஷன்னா என்னன்னு தெரியாது உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன். என்ன தான் ஐபிஎல் டீம்ஸ் வாங்க போகிற பிளேயர் 25 பிளேயர், அதில் 8 ஓவர்சீஸ் ஸ்லாட்ஸ் இருந்தாலும் அவங்க பிளேயிங் லெவனில் வெறும் 4 ஓவர்சீஸ் பிளேயர் தான் எடுத்துகிட்டு வர முடியும். அதில் சிஎஸ்கேக்கு என்னென்ன மாதிரி ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பிரித்து பார்ட் 1லேருந்து பார்ட் 5க்கு பிரித்து வச்சுருக்கோம். அதில் இது பார்ட் 4. பார்ட் 4ல் என்னென்னா டெவால் பிரவிஸ் அண்ட் நூர் அகமது ப்ராமினென்ட், அவங்கள நம்மள மாற்றவே முடியாது. ஸோ மீதி 2 பேர் யாருன்னா அகில் ஹுசைன் அண்ட் மேட் ஹென்ரி. இது கொஞ்சம் ரிஸ்கியான ஃபார்மேஷன். ஏன்னா இது வரைக்கும் நம்ம முன்னாடி பார்த்த காம்பினேஷன்லலாம் டெத் பவுலிங்க்கு இன்னும் நிறையவே ஆப்ஷன் இருந்துச்சு. ஆனால் இதில் இருக்க ஒரே டெத் பவுலிங் ஆப்ஷன் மேட் ஹென்ரி தான். அதனால் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். ஒர்க் அவுட் ஆகலைன்னா சுத்தமாக ஊற்றிக்கும். ஏன்னா டெத் பவுலிங்கில் ரன்னை ஏராளமாக மேட் ஹென்ரி ஏறி கொடுத்துட்டாருன்னா அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ ரன் இது பண்ணாலும் ரன்னை லீக் பண்ணி நம்மளால் ரன்னே அடித்து சேஸ் பண்ண முடியாத அளவு கூட போகலாம். அகில் ஹுசைனாலேயும் பவர் பிளேயில் இதனால் கொஞ்சம் சொதப்ப வாய்ப்பு இருக்குது. பேட்டிங்கும் டீமுக்கு கொலாப்ஸ் ஆகும். ஏன்னா நிறைய ரன் அடிக்கணுங்கிறதுக்காக ஏர்லியாக விக்கெட்ஸ் விட்டு கொலாப்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கைஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். பாய்.